சென்னையில் வீடு புகுந்து பெண் மருத்துவரை கத்தியால் குத்தி கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மருந்தை டெலிவரி செய்ய வந்தது போன்று மெடிக்கல் ரெப் செய்த சம்பவம் குலைநடுங்க வைத்திருக்கிறது. நடந்தது என்ன? சென்னையில் வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணி என்கின்ற ரேவதி. 65 வயதான இவர் மெட்ராஸ் செவிலியர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த நிலையில் ரேவதி வீட்டில் இருந்தபோது ஆன்லைனில் மருந்துகள் ஆர்டர் செய்ததை கொடுக்க வந்ததாக கூறி ஒருவர் வந்துள்ளார். தனது மகள் ஆர்டர் செய்திருப்பார் என நினைத்து கொண்ட பெண் மருத்துவர் அந்த நபரை உள்ளே அழைத்து மருந்தை கேட்டுள்ளார். அப்போது அந்த நபர் மருந்திற்கு பதில் தனது பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துள்ளார். அதை கண்டதும் ரேவதி அதிர்ச்சியில் உறைந்துள்ளார். தொடர்ந்து அந்த மர்ம நபர் ரேவதி போட்டிருக்கும் நகை மற்றும் வீட்டில் உள்ள பணத்தை எடு என மிரட்டி அவரின் கையில் குத்தியதாக கூறப்படுகிறது. பெண் மருத்துவரின் வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் அதனை கண்டதும் திருடன் திருடன் என கூச்சலிட்டுள்ளார். உடனே அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். இது குறித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் அப்பகுதிகளில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வீடு புகுந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர் ராமாபுரம் பகுதியைச் சேர்ந்த 41 வயதான நாகமுத்து என்பது தெரியவந்தது. மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தவருக்கு போதிய வருமானம் இல்லாததுடன் கடன் தொல்லையும் அதிகரித்துள்ளது. இதனால் திருட்டு தொழிலில் ஈடுபட முயற்சித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மெடிக்கல் ரெப் என்பதால் வளசரவாக்கம் பகுதிகளில் அதிகம் சுற்றி வர வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் பூட்டியிருக்கும் வீடுகள் மற்றும் தனியாக ஆள் இருக்கும் வீடுகள் குறித்து தெரிந்து வைத்துள்ளார். இந்த நிலையில் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ரேவதியை கத்தியால் குத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர் வசமாக சிக்கியுள்ளார். தொடர்ந்து அவருக்கு வேறு ஏதேனும் திருட்டு வழக்குகளில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மெடிக்கல் ரெப் ஒருவர் வீடு புகுந்து பெண் மருத்துவரை கத்தியால் குத்தி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் வளசரவாக்கம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.